இயேசு பிறந்த போது 3 ஞானிகள் இயேசு பார்த்தாங்க இல்லையா? அந்த 3 ஞானிகள் என்னென்ன பரிசு கொடுத்தாங்க? பொன், வெள்ளி, சாம்பிராணி. சரியான பதில். சரி, இயேசுக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தது? திருமுழுக்கு யோவான். சரியான பதில். இயேசு பாலினத்தில் எத்தனை நாள் நோன்பு இருந்தார்? 40 நாட்கள். சரியான பதில். இயேசு பிறந்தவுடன் அவர் எதில் வச்சாங்க? வைக்கோல் வச்சாங்களா? ஆப்ஷன் தீவிர தொட்டி. ஆப்ஷன் கேட்ட நான் சொன்ன பிறகுதான் சொல்லணும். தீவன தொட்டி, பேலஸ், வீடு. இது மேல எதுவுமே கிடையாது. தீவன தொட்டி. அரை மார்க் 3வது குழுவுக்கு. ஃபர்ஸ்ட் டீம். சரி, புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புத்தகம் இருக்கு இல்லையா? இல்ல மத்தேயு நற்செய்தி எத்தனை புத்தகமா இருக்கு? முதலாவது புத்தகம். சரி, இயேசு மக்களிடம் எதன் வாயிலாக பேசினார்? நற்செய்தி போதித்தார் இல்லையா? எப்படி போதித்தார்? ஊமைகள் வாயிலாக. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். 3வது அணி. இயேசு யாருக்கு மகனாக பிறந்தார்? மரியாவுக்கும் யோசேப்புக்கும் மகனாக பிறந்தார். சரியான பதில். இயேசுவை பார்க்க 3 ஞானிகள் வந்தாங்க இல்லையா? அந்த 3 ஞானிகளும் எந்த திசையிலிருந்து வந்தார்கள்? 3 ஞானிகளும் எந்த திசையிலிருந்து வந்தார்கள்? ஒரு பதில் சொல்லுங்க. எல்லா தெரிஞ்சு சொல்லிட்டீங்கன்னா எப்படி சொல்றது? இல்லைன்னா பாஸ் சொல்லுங்க, அடுத்த டீம் போயிடும். கிழக்கு திசை. சரியான பதில். எம்மானுவேல் என்றால் என்ன பொருள்? கடவுள் நம்மோடு. சரியான பதில். வெரி குட். ஒரு நீ கை தட்டாதான் பிள்ளைங்க பார்த்தா பேச சொல்லணும். ஏன் நிறைய கேள்வி உங்களுக்கு தெரியாது, திருப்பி அங்கே கேட்டா உங்களுக்கு தெரியாது, எல்லாம் முழிப்பீங்க. கிறிஸ்து என்பதன் பொருள் என்ன? இல்ல, கிறிஸ்துன்னு பேரிச்சாங்க இல்லையா இயேசுக்கு? இயேசு கிறிஸ்து இல்லையா? கிறிஸ்துன்னா என்ன பொருள், என்ன அர்த்தம்?
கிறிஸ்து என்பதன் பொருள் என்ன தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா தெரியும் சொல்லு, தெரியல தெரியல. ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பெருந்தினிகாரன், இரண்டாவது பேய் பிடித்தவன், மூன்றாவது அபிஷேகம் செய்யப்பட்டவன், நான்காவது துரத்தி அடிக்கப்பட்டவன். அபிஷேகம் செய்யப்பட்டவன் சரியான பதில். அரை மதிப்பெண்கள். டீம் ஏ. இயேசு என்பதன் பொருள் என்ன? கிறிஸ்து சொன்னாங்க இல்லையா, இயேசு என்பதன் பொருள் என்ன? இயேசு என்றால் என்ன பொருள்? ஒரு இங்கிலீஷ் மீடியமா இங்கிலீஷ் கேட்டா தமிழ்ல கேட்டு புரியாம போச்சுன்னா ஆப்ஷன் நம்மை துரத்தி அடிப்பவர், இரண்டாவது விண்ணிலிருந்து வந்தவர், மூன்றாவது மன்னா, நான்காவது நம்மை காப்பவர். நம்மை காப்பவர். வெரி குட், சரியான பதில். இயேசுவுக்கு திருமுழுக்கு யோவான் வந்து ஞானஸ்நானம் கொடுத்தார் இல்லையா, அவர் சாப்பிட்ட உணவு, அவர் என்னென்ன சாப்பிட்டார்? திருமுழுக்கு யோவான் என்னென்ன சாப்பிட்டார்? நமக்கு பிடிச்சது பிரியாணி. ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பிரியாணி, இரண்டாவது ஷவர்மா, மூணாவது வெட்டுக்கிளி. இதுதான் கைத்துக்கு சொல்லுவோம். ஆப்ஷன் ஒரு மணி போனதால 0 மதிப்பெண்கள். சீமோன் பேதுருடைய சகோதரர் பேர் என்ன? அவன் தம்பி பேர். பேதுரு இருக்கா இல்லையா, பேதுருடைய தம்பி பேர் என்ன? சீமோன் பேதுருவின் தம்பி பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ யூதா, ஆப்ஷன் பி யூதாஸ் இஸ்காரியோட், ஆப்ஷன் சி ஜான், ஆப்ஷன் டி அந்திரேயா. பேதுருவின் தம்பி பெயர். சீமோன் பேதுரு இருக்கா இல்லையா, அவருடைய தம்பி பெயர். அவ்வளவு கஷ்டமா கேள்வி கேட்டோம், தெரியுமா தெரியாதா? சரி, உங்களுக்கு நேரம் போட்டது 0 மதிப்பெண். டீம் 1க்கு போகுது. பேதுருவின் சகோதரர் பெயர் என்ன? அந்திரேயா. சரியான மதிப்பெண் 1. இப்போ உங்களுக்கு டீம் 1க்குரிய எக்ஸ்ட்ரா போனஸ். மத்தேயு நற்செய்தியில 5வது அதிகாரத்துல சரிங்களா 3 to 10 வரை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன? மழை பொழிவு இல்லையா? எத்தனை மழை பொழிவு சொல்றாரு இயேசு? எத்தனை மழை பொழிவு பேரு பெற்றோம் இல்லையா?
பேரு பெற்றவர்கள் சொல்றாரு எத்தனை? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் டி 9. தப்பு. 0 மதிப்பெண்கள். goes to second. இயேசுடைய மலைப்பொழிகளில் பேறு பெற்றவர்கள் சொல்றாங்க இல்லையா, எத்தனை பேர் பெற்றவர்கள் சொல்றாரு இயேசு? 9 சரியான பதில். டீம் செகண்ட் ஒரு மதிப்பெண். இப்ப டீம் செகண்ட் குரிய கேள்வி சரிங்களா? இயேசு தன்னை சீடர்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தார் இல்லையா, அந்த ஜெபத்து பேரு. இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு. அது என்ன ஜெபம்? ஆப்ஷன் விசுவாச பெருமானம், நம்பிக்கை அறிக்கை. 2வது அங்கிலிருந்த மரியே. 3வது தந்தைக்கு மகனுக்கும். 4வது விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே. அங்கிலிருந்த மரியே தவறான பதில். உங்களுக்கு 3வது இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு என்ன ஜெபம் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையை. சரியான பதில். வாழ்த்துக்கள். 3வது டீம் ஒரு மதிப்பெண்கள். இப்ப உங்களுக்கான கேள்வி சரிங்களா? இயேசு தாபர் மலையில் உருமாறினார் இல்லையா, உருமாறுகின்ற பொழுது 3 சீடர்களை அழைத்து போனார். யார்? இயேசு இல்ல 12 சீடர்ல 3 பேர் மட்டும் கூட்டு போனாரு இயேசு உருமாறுகின்ற பொழுது. தெரியுமா தெரியலையா? தெரியல. மோசே, ஆரோன், தவறான பதில். மோசேயும் ஆரோனும் இயேசுடைய சீடர்கள் கிடையாது. இல்ல, இயேசு மொழி பழைய ஏற்பாடுல இருந்தவங்க. இயேசு வந்து புதிய ஏற்பாடுல இருந்தவர். 0 மதிப்பெண்கள். ஃபர்ஸ்ட் டீம். இயேசு உருமாற்றிய போது எந்த 3 சீடர்களை தன்னுடன் அழைத்து சென்றார்? ஆப்ஷன் ஏ யூதாஸ் இஸ்காரியோத்து. 2வது யோவான். 3வது பேதுரு. ஆப்ஷன் பி பேதுரு, அந்திரேயா, அல்பேயு மகன் யாக்கோபு. நான் பி தான் இருக்கணும், டிஏ போலி. நான் சொல்லு. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு. தவறான பதில். Question goes to second. இயேசு உருமாறுகின்ற பொழுது 3 சீடர்களை அழைத்து சென்றார். அந்த 3 சீடர்களுடைய பெயர்? ஆப்ஷன் ஏ யூதாஸ் இஸ்காரியோத்து, செபதேயு மகன் யாக்கோபு, அந்திரேயா. ஆப்ஷன் பி பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு. ஆப்ஷன் சி பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆப்ஷன் டி சீமோன், யூதாஸ் இஸ்காரியோத்து, யோவான். எவ்வளவு பசங்க வச்சிருக்கோம், மாங்கு பசங்க வச்சு.
தெரியுமா தெரியாது? மூணு டீமுக்கு தெரியல. பேரண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. கொஸ்டின் என்ன புரியல? சூப்பரான புரியுது. இயேசு தாபோர் மலையில் உருமாற்றம் அடைகின்ற பொழுது தன்னோடு 3 சீடர்களை அழைத்து சென்றார். 12 சீடர்ல 3 சீடர் மட்டும் அழைத்து சென்றார். அந்த 3 சீடர்களோட பெயர் என்ன? தவறு. பேதுரு, யாக்கோபு, சீமானம். அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு படம். சீமோன்னாலும் பேதுரு ஒண்ணுதான். சீமோன் பேதுரு பேரு. பரவாயில்ல, இவ்வளவு அறிவுல இருக்கீங்க. நிறைய பிரசங்க வந்து பாரோட வச்சிருக்காரு. என்னன்னா எலியாவா? எலியா அப்ப இயேசுவோட சீடரானாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரு தான். எங்க சொன்னீங்க? திருப்பி தான் கேட்டா நீங்க திருப்பி மாத்திட்டீங்க. அந்திரேயான்னு போட்டீங்க. அதுல வந்து கரெக்டா சொல்லுங்க. சரி, டீம் ஏக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு. சரிதா? யூதாஸ் இஸ்காரியோத்து எப்படி இயேசுவை காட்டி கொடுத்தார்? எவ்வளவு பெரிய அறிவு இருக்காங்களா? சொல்லுங்க. தவறான பதில் உங்களுக்கு. கன்னத்தில் முத்தமிட்டு காட்டி கொடுத்தார். சரியான பதில். பெட்டி 2க்கான பதில். ஒரு பதில் எக்ஸ்ட்ரா போனஸ் வந்துருக்குவாங்க. இயேசு சிலுவை சாவுக்கு யார் குறிப்பிட்டார்? இயேசுவை சிலுவை சாவிற்கு யார் குறிப்பிட்டார்? இறைவெளியில நம்ம வந்து கரிச்சு கட்டி கொட்டுவோம். யூத தலைவர். தவறான பதில். யாரு இயேசுவை சிலுவை சாவுக்கு குறிப்பிட்டார்? ஆப்ஷன் ஏ ஏரோது, ஆப்ஷன் சி பேதுரு, ஆப்ஷன் சி யூதாஸ் இஸ்காரியோத்து, ஆப்ஷன் டி பிலாத்து. தெரியுமா தெரியாது? தெரியாது. ஓகே, ரைட். Question goes to first team. இயேசுவை சிலுவை சாவுக்கு யார் கீழே உட்கார்ந்து பை சொல்லாதீங்க. பிலாத்து. சரியான பதில். அரை மதிப்பெண்கள். ஏன்னா ஆப்ஷன் போயிட்டாங்க. சரிடா. இப்ப டீம் ஏ கேள்வி. இயேசு அந்த சிலுவை சாவுக்கு அழைக்கப்படுவது யார் தலைமை குருவா இருந்தார்? தலைமை குரு. தவறான பதில். டீம் 2. ஆப்ஷன் ஃபாதர் ஜேம்ஸ், ஆப்ஷன் பி மலையப்ப சின்னப்பா, பிரதர் ஸ்டாலின், 4வதாக கேஃபாஸ்.
பாஸ். ஓகே, நன்றி. தேர்ட் குரூப் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் சொன்னேன். ஆப்ஷன் ஏ ஃபாதர் ஜேம்ஸ், ஆப்ஷன் பி மலையப்ப சின்னப்பா, ஆப்ஷன் சி பிரதர் ஸ்டாலின், ஆப்ஷன் டி கயப்பாஸ். கயப்பாஸ் சரியான பதில். எவ்வளோ அறிவாக இருப்பாங்க, அரை மதிப்பு. அதுலேயும் 2 பேர். பத்து ரவுண்ட். சரி, 10 ரவுண்ட் அடுத்த ஒரு பிரேக் போயிட்டு வச்சுக்கலாம். 3ஆவது குரூப்புக்கான கேள்வி உங்களோட முடியுது. அடுத்த 10 நிமிஷம் பிரேக். இயேசு சிலுவையில ஒரு வார்த்தை சொல்லி இறந்துட்டாருங்க. இயேசு சிலுவையில ஒரு வார்த்தையை சொல்லிட்டு உயிர் விட்டார். என்ன வார்த்தை சொன்னார்? கையில் உயிரை படைக்க சொன்னாரு. தவறான பதில். குரூப் ஏ. இயேசு சிலுவையில் உயிரோடு நின்ற பொழுது என்ன வார்த்தை சொல்லி உயிரிட்டார்? முதல் முறையாக அஜய் பதில் சொல்லுங்க. நான் சொல்லுங்க. சரியான பதில். தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இதோட நீங்க போயிட்டு பிரேக் எடுக்கலாம். ஆஃப்டர் பிரேக் எடுத்து திருப்பி வரலாம். இந்த மீன் டைம்ல கதை சொல்றவங்க சொல்லுவாங்க. நீங்க உங்க டீம்ல போய் உட்காந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். விவிலிய வினாடி வினா போட்டியினை முதல் சுற்று முடிவடைந்த நிலையில 10 கொஸ்டின்ஸ் 10 ரவுண்ட்ல முதல் சுற்று முடிந்திருக்கிறது. அடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஜோரா கை தட்டலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. இப்ப அடுத்ததாக கதை சொல்ற போட்டி. இதுல 5 குழந்தைங்க வந்திருக்கிறாங்க. முதல்ல டிவோனா ரிச்சர்ட், கை தட்டுங்க ஜோரா உங்களுக்கு. டிவோனா ரிச்சர்ட். அன்சிதியா கை தூக்குங்க, ஏன்ச்சு நில்லுங்க. அதுக்கு அடுத்து நான்சிகா கை தட்டுங்க. டெமி அதுக்கு அடுத்து டிவின். சோ முதல் போட்டியாளரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அவங்களுக்கு எல்லாரும் வரவேற்பு கொடுங்க. நல்லா ஜோர கை தட்டுங்க. நடுவர் அவர்களே போயிடலாமா? கதை சொல்ற போட்டி. இவங்களுக்கு உண்டான கால அவகாசம் 2 to 3 நிமிடங்கள். விவிலிய கதைகள் பற்றி சொல்லலாம். டிவோனா ரிச்சர்ட், வெரி குட், வெல்கம். நீங்கள் இப்போ கதை சொல்ல போகிறீங்க, விவிலிய கதையை சொல்ல போகிறீங்க. விவிலியத்திலிருந்து என்ன கதை வருதோ அந்த கதையை உண்மையான கதையாக சொல்ல போகிறீங்க. அது கரெக்டாக இருந்தால் அந்த பேசிஸில் நான் உங்களுக்கு மார்க் கொடுப்போம். ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ. யூ கேன் ஸ்டார்ட். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் டிவோனா ரிச்சர்ட். 4ஆம் வகுப்பு. யோனாவும் பெரிய மீனும். ஒரு நாள் அமிதாயின் மகன் யோனாவின் முன் தேவன் தோன்றினான். யோனா, நீ நினிவாவிற்கு சென்று அங்குள்ள மக்களிடம் நான் அவர்கள் செய்யும் காரியங்களால் மகிழ்ச்சி அடையவில்லை என்றும் உடனே அவற்றை விட்டு விடும்படி கூறினார். யோனா தேவனின் வார்த்தைகளை முழுவதும் கேட்டான். இருவினும் நினிவாவிற்கு செல்ல பயந்து தேவனிடத்தில் இருந்து தப்பிக்க கப்பலில் பயணமானார். கப்பல் வெகு தூரம் சென்று விட்டது. நடுக்கடலில் புயலானது அக்கப்பலை தாக்கியது. மிகப்பெரிய அலைகள் உருவாகி கப்பலை நிலைகுலைய செய்தன. கப்பலில் இருந்த மக்கள் தேவனிடத்தில் மன்றாடினர். தேவனே, இப்புயலில் இருந்து விடுவிப்பாயாக. நாங்கள் இக்கடலிலே விழுந்து இறப்பதற்கு என்ன தவறு செய்தோம் என்று மனம் நொந்து போனார்கள். யோனா தேவனிடத்தில் இருந்து தப்பிக்க கப்பலின் அடித்தட்டில் மறைந்து கொண்டான். கப்பலில் பணியாளர்கள் யோனாவை கடலில் தூக்கி எறிந்தனர். கடல் சிச்சம் ஓய்ந்தது. தேவன் மிகப்பெரிய மீனை அனுப்பி யோனாவை விழுங்க செய்தான். யோனா 3 நாட்களும் 3 இரவுகளும் மீன் வயிற்றுக்குள்ளேயே இருந்து தன்னை மன்னித்தருள மன்றாடினார். உடனே தேவனும்
யோனாவை விடுவிக்கும்படி மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் கடற்கரையில் உமிழ்ந்தது. தேவன் யோனாவை நினிவாவிற்கு செல்ல பணித்தார். இம்முறை யோனா நினிவாவிற்கு சென்றான். அங்குள்ள மக்களை நோக்கி, மனமாறுங்கள், உங்கள் காரியங்களினால் தேவன் மகிழ்ச்சி அடையவில்லை. நீங்கள் செய்யும் விஷயங்களினால் நிறுத்தாவிடில் நாட்டை அழித்து விடுவார் என்று கூறினார். யோனா 3 நாட்கள் தெருக்களில் நடந்து தேவன் கூறிய வார்த்தைகளை கூறி வந்தான். மக்கள் அனைவரும் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனமாற்றி தேவன் நினைவாவை அழிக்காமல் விட்டுவிட்டார். நன்றி. வெரி குட்மா, சூப்பர். நன்றி. அடுத்த போட்டியாளர் சர்க்குப்புலம் அன்சிதியா. நீங்கள் அங்கே சார் சொன்ன பிறகு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பூ டிசைனில் வந்து நிற்கணும். பாப்பா உங்க பேர் சொல்லுங்க, எந்த வகுப்பு படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் ஹன்சிதியா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இயேசு பிறப்பு ஊட்டிய கதை. முன்னொரு காலத்தில் நாசரேத் என்ற ஒரு ஊரில் மேரி என்ற ஒரு நல்ல குணம் உள்ள ஒருத்தவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குரல் கேட்டது. மேரி, யார் அது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு வானதூதர் வந்தார். அவர் சொன்னார், மேரி, சில நாட்களில் நீங்கள் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் உலக மக்களுக்கு பல நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொன்னார். அப்போ மேரி மிக்க மகிழ்ச்சியான, எனக்கு திருமணமாகலையே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வானதூதர் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அப்போ மேரி திருமணம் நிச்சயமாகன யோசேப்பு கிட்ட போனாங்க. அப்போ யோசேப்பு கிட்ட போயிட்டு மேரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்போ மேரியும் யோசேப்பு மகிழ்ச்சி அடைந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் திருமணமாகல. சில நாட்களில் மேரி கர்ப்பமாகினாங்க. அப்போ அந்த ஊரோட அரசர் இந்த ஊரில் எத்தனை மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பம் அடைந்தார். அப்போ யோசேப்போட ஊர் பெத்தலஹேம். அவங்க 2 பேரும் பெத்தலஹேமுக்கு கிளம்பி போனாங்க. அப்போ நடந்து போயிட்டு இருக்கும் போல இரவாயிடுச்சு. மேரியை ஒரு கட்டையில் உட்கார வச்சுட்டு யோசேப்பு தங்கறதுக்கு இடம் கிடைக்குதா அப்படின்னு தேடுறதுக்கு போனாங்க. அப்போ கிடைக்கல எந்த இடமும். அப்போ மேரியும் யோசேப்பு 2 பேரும் சேர்ந்து தேடும் போல ஒரு ஆட்டுத்தோளும் கிடைச்சது. அப்போ வானத்தில் நிறைய நட்சத்திரம்லாம் ஒளி ஜொலிச்சது. அப்போ வானதூதர் சொன்ன மாதிரி மேரி ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாங்க. அப்போ பெத்லஹேமுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருந்துச்சு. அந்த பெரிய மலையில் 2 ஆடு மேய்க்கிறவங்க ஆடை பாதுகாத்துன்னு இருந்தாங்க. அப்போ அந்த வானத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம் ஒளி எழுந்துச்சு. அப்போ அந்த ஒளியில இருந்து ஒரு வானதூதர் வந்தார். அந்த வானதூதரை பார்த்துட்டு 2 ஆடு மேய்க்கிறவங்களும் பயந்தாங்க. பயப்பட வேண்டாம், உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தியை எடுத்துன்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வானதூதர் சொன்னார், உங்கள் இடத்தில் ஒரு ஆண்மகன் பெற்றெடுக்கின்றது. அவர்தான் உங்கள் இயேசு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2 ஆடு மேய்க்கிறவங்களும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. அவங்க 2 பேரும் பெத்லஹேமுக்கு போயிட்டு அவங்க 3 வரையும் சந்திச்சாங்க. யோசேப்பு, மேரியும் இயேசுவும் சந்திச்சாங்க. அப்போ அவங்க 3 வரையும் சந்திச்சு கால்களை மடக்கி கைகளை குப்பி வணங்கினாங்க. அப்போ அந்த 2 ஆடு மேய்க்கிறவங்களும் ஊர் மக்களுக்கு போய் சொன்னாங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும். அப்போ ஊர் மக்கள் நிறைய பேர் மகிழ்ச்சி அடைந்தாங்க. அப்போ இயேசு பிறந்த இடமெல்லாம் இயேசு பிறந்தது அந்த இடத்துல எல்லாம் பரவுச்சு. நன்றி. வெரி குட்மா, சூப்பர், வெரி குட். தேங்க்யூ. ஜோரா கைத்தட்டல இன்னொரு தடவை அன்சிதியாக்கு. அடுத்த போட்டியாளர் ஃபெமி. ஹலோ ஃபெமி, வெரி குட் ஈவினிங். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? UKG. ஓகே, வெரி குட். நீங்க ஆரம்பிங்கம்மா. வணக்கம். என்
இன்னொரு தடவை கை தட்டலாம். ஃபெமிக்கு போட்டியினுடைய அடுத்த போட்டியாளர் நான்சிகா, கைத்தட்டி வரவேற்போம். நான்சிகா, குட் ஈவினிங். உங்களை நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் நான்சிகா மேரி. இரண்டாம் வகுப்பு. இயேசு கப்பல் நாடுன்ற ஒரு நாட்டிற்கு சென்றார். அதை கேட்ட பாதி பேர் நம்ம ஊருக்கு இயேசு வரார் என்று கத்திட்டே சென்றார். முடியாதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் நிறைய பேர் வந்தார்கள். அங்கே வாதிப்பட்டவர் ஒருத்தவர் இருந்தார்கள். அப்ப அவங்களோட நண்பர்கள் நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போனார். அங்கே நிறைய கூட்டமாக இருந்ததால் அந்த வீட்டில் ஓட்டை பிடித்து கை கட்டி உள்ளே அமைத்தார். இயேசு அவர்கிட்ட பார்த்து, நீ உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்திரி அப்படின்னு சொன்னோன்னே அவரும் மேந்திட்டார். அப்புறம் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். நன்றி. வெரி குட் நான்சிகா மேரி, வெரி குட், சூப்பர், தேங்க்யூ. ஸோ ஜோரா கைத்தட்டலாம் நினைக்கிறேன் நான்சிகா மேரிக்கு. அடுத்த போட்டியாளர் இந்த கதை சொல்லலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியினுடைய போட்டியினுடைய இறுதி போட்டியாளர் செல்வன் டெரிக் டிவின். நடுவர் அவர்கள் சொன்ன பிறகு பேசு. குட் ஈவினிங்மா. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க, என்ன வகுப்பு படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிங்கம்மா. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் டெரிக் டிவின். நான் கதை சொல்ல வந்துள்ளேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர்கிட்ட நிறைய வேலையாளர்கள் இருந்தாங்களாம். இந்த வேலையாளர்கள் வந்து 3 பேரை கூப்பிட்டாராம். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு 5 தங்க காசு கொடுத்தாங்களாம். இன்னொருத்தவங்களுக்கு 3 தங்க காசு கொடுத்தாங்களாம். இன்னொருத்தவங்களுக்கு 1 தங்க காசு கொடுத்தாங்களாம். நான் வெளியூருக்கு போயிட்டு வந்து கணக்கு கேட்பேன்னு சொல்லிட்டு போயிட்டு 7 நாட்கள் கடந்து வந்துட்டாராம். வந்துட்டு அந்த 3 பேரை கூப்பிட்டு கணக்கு கேட்குறாராம். ராஜா, நீங்கள் 5 தங்க காசு தான் கொடுத்தீங்க, நான் 10 கேட்டு வந்தேன். குட், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். 3 தங்க காசு கொடுத்தவங்க வந்து சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் 3 தங்க காசு தான் கொடுத்தீங்க, நான் 6 ஏற்றுன்னு வந்தேன். குட், நீ இப்படி தான் இருக்கணும். 1 தங்க காசு கொடுத்தவங்க வந்து சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும், ஸ்ட்ரிக்ட்டுன்னு தெரியும். உங்கள் காசு பத்திரமா மண்ணில் புதைச்சி வந்து எடுத்துன்னு வந்து இந்தாங்க சேர்ந்து தராங்க. ராஜாக்கு அந்த சோம்பேறித்தனத்தினால கோபத்தினால அந்த காசை பிடிங்கி யார்கிட்ட கொடுத்தாங்க? 10 தங்க காசு வச்சுன்னு அந்த கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சோம்பேறியாக இருக்கக்கூடாது, உழைச்சி முன்னேறணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நன்றி. ஸோ மிக அழகா எல்லா மாணவர்களும் எல்லா செல்வங்களும் 5 செல்வங்கள், முத்தான செல்வங்கள் ரொம்ப அழகாக கதையை சொன்னாங்க. எல்லாருக்குமே ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டுங்க. கதை சொன்ன இந்த போட்டியில் பங்கெடுத்த அனைத்து போட்டியாளர்களுக்கும் நன்றி. இப்பொழுது சிறப்பு விருந்தினர் நம்முடைய நடுவர் அவர்கள் நமக்காக அவங்க ஒரு நிகழ்ச்சியை இப்போ நமக்காக தருவார்கள். பேராசிரியர் வில்சன் அருள் பிரகாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைத்து நடுவர்களும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடுவர்களை வழிநடத்துறவர் ஜெயமோகன் சார் வாங்க. தர்மா சார் வாங்க. கைத்தட்டி அவர்கள் வரவேற்போம். ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நமக்காக. அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா முதல்ல
இந்த ஊருக்கு உங்க பங்கு ஃபாதர், அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை தொகுப்பு பண்ணிட்டு இருக்கிற எங்க ஸ்டாலின் சார் மற்றும் ஊர் மக்கள் அனைவருக்குமே மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஒரு இனிஷியேட்டிவ்னா பசங்க மத்தியில விவிலியத்தை பத்தியும் இயேசுவை பத்தியும் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு ஒழுங்கா போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அதை மனசுல புகுத்துன்ற நோக்கத்தோட இந்த மாதிரி காம்படிஷன் மூலயமா அவங்களுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்கு இந்த ஏற்பாடுகள் பண்ண ஃபாதர் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை டாக்டர் ஸ்டாலின் சார் மற்றும் ஊர் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி வர்றதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எல்லாரை பத்தி சொல்றதுக்கு நேரம் போதுமான அளவுக்கு இல்லைனாலும் எங்களோட ஸ்டாலின் சார் வந்து என்னோட ஹெச்ஓடி, அதாவது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்னா லோயலா கல்லூரியில் ஒர்க் பண்ணிட்டு வரோம். அவர் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக ரொம்ப நேர்த்தியா செய்யற ஒரு ஆளு. பிளானுகளெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, பட்டுன்னு தோணி பட்டுன்னு மனசுல வந்து சூப்பராகவே பண்ணுவாரு. அதுல ஒரு விஷயமா தான் இந்த நிகழ்ச்சியை நான் பாக்குறேன். பட் பரவாயில்ல, எல்லா மக்களுமே அவருக்கு கோஆப்ரேட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு இந்த ஒரு பொறுப்பு மட்டும் கிடையாது. காலேஜ்ல பார்த்தா எந்த ஒர்க் எடுத்தாலுமே அவர் தான் செய்வாரு. அதே மாதிரி வீட்டுல பார்த்தா கூட எல்லா ஒர்க்குமே அவர் தான் செய்வாரு. பங்குல பார்த்தாலுமே எல்லா ஒர்க்குமே நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஒர்க்குமே அவர் தான் ஏறெடுத்து செய்யறாரு. அதுக்கு அவர் பண்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னா, நான் என்ன பாக்குறேன்னா, உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு மட்டும்தான். உங்களோட ஒத்துழைப்புனா நிச்சயமா எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒத்துழைப்புக்கு மிக மிக நன்றி. ஓகே, எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு சாங் மட்டும் நாங்க பாடிடலாம். பார்க்க ஒரு சோலை இல்லையே, வெற்றிலைய மடிச்சு ஓடி வந்து குதிச்சு முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓட இல்லையே. அட ஓடும் பல காரு வீடு ரொம்ப பாரு.
நம்மூரை போல ஊரு இல்ல. என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம் என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? ஜோரா கை தட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் தான், அதனால ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. ரொம்ப சிறப்பாக பாடினீங்க சார், வாழ்த்துக்கள். இப்பொழுது சிறப்பு விருந்தினர் அவர்களை 2 வார்த்தை பேச அன்போடு அழைக்கின்றேன். பேராசிரியர் வினோத் இதயன் அவர்கள். இறைப்பணி செய்ய இவர் கலைத்ததுமில்லை, பணி செய்து முடித்த பின்பு இவர் சலித்ததுமில்லை. இவரின் இனிய சொற்களே நம் இதயத்தை திறக்கும் சாவிகள். பார்ப்பதற்கு எளிமையானவர், பழகுவதற்கு நல்ல பண்பாளர், உருவத்தில் எளியவர், உள்ளத்தில் வலிமையானவர். இந்த பங்கை சீரும் சிறப்புமாக மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் பங்கு தந்தை அருட்தந்தை ஆரோக்கிய ஜேம்ஸ் அவர்களுக்கு முதலிலே எங்களுடைய சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு எங்களை நடுவராக சிறப்பு அழைப்பாளராக அழைத்து எங்களை கௌரவித்ததற்கு எங்களுடைய சார்பாக தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு முறை ஆலயத்தின் நுழைவாயிலில் நாம் நுழையும் பொழுது விவிலியத்தின் வலிமையான வார்த்தையை எடுத்து கூறி நாளும் அவ்வார்த்தையை விதையாய் நம் உள்ளத்தில் விதைத்துக் கொண்டிருக்கும் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை லாரன்ஸ் அடிகளார் அவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் லோயோலா கல்லூரியினுடைய எங்கள் கல்லூரியினுடைய கணித பேராசிரியர், நான் அடிக்கடி சொல்வது, இவர் பேருக்கு ஆசிரியர் அல்ல, உண்மையில் எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுத்த ஆசிரியர். அத்தகைய ஒரு சிறந்த மனிதர். ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 அப்படின்னு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்லுவார். அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல, சாணிப்பூண்டி சகாயநாத ஸ்டாலினுக்கும் பொருந்தும் என்று கூறி இந்த விழாவிற்கு எங்களை முதல்ல ஃபாதர் கிட்ட பர்மிஷன் வாங்கி எங்களை ஒரு சிறப்பு அழைப்பாளராக எங்களிடத்தில் இன்வைட் பண்ணி எங்களை வர வச்சதுக்கு உண்மையாலுமே எங்களுடைய அனைவரின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாங்கள் நடுவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய அங்கமாக இருந்தாலும் இந்த விழாவினுடைய தங்கமாக இருந்து ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற போட்டியாளர்கள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை பாராட்டவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக பழமொழி சொல்லுவாங்க, ஊக்குவிச்சோம்னா ஒரு அந்த ஊக்கம் என்பது எப்படி நம்மை முன்னிலைப்படுத்தும் அப்படின்னா, சாதாரணமா ஒரு ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்க வைக்கிற அளவுக்கு அது நம்மை உயர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய ஒரு வலிமையான ஒரு வார்த்தை. அப்படி பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக இங்கு இந்த இரவு நேரத்திலே அமர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் சாணிப்பூண்டி
பொதுஜனங்கள் உங்களுக்கும் எங்களுடைய சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மிகவும் சிறப்பாக சிறப்புரை ஆற்றிய பேராசிரியர் வினோத் திதியன் அவர்களுக்கு நன்றிகள். இப்பொழுது இரண்டாவது சுற்று, இறுதி சுற்று வினாடி வினா ஆரம்பிக்கிறது. பங்கேற்பாளர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரெடியா? ரெடி. எல்லாம் ஜோரா கை தட்டிடும். ஏன்னா நல்ல பதிவு சொல்றாங்க. சின்ன பிள்ளைங்களும் நல்ல விவிலியத்திலிருந்து நல்ல கதைகள் சொன்னாங்க. அது வரைக்கும் ரொம்ப பாராட்டுகள். நீங்க கை தட்டுகின்ற பொழுதுதான் அவங்களும் அடுத்த கேள்வி பதிவு சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இப்போ செகண்ட் ரவுண்டு ஏற்கனவே நம்ம 10 கேள்வி கேட்டு முதல் ரவுண்ட் முடிச்சிருக்கோம். இந்த 2வது ரவுண்டில் நீங்கள் எவ்வளோ பதில் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வெற்றி யாருக்குங்கிறது போய் சேரும். செய்யலாம். சரி, ஃபர்ஸ்ட் குரூப். முதல் கேள்வி, மத்தேயு நற்செய்தியில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? தப்பு. 27 தப்பு. செகண்ட் குரூப், மத்தேயு நற்செய்தியில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 28 சரியான பதில். அரை மதிப்பெண்கள். அரை மதிப்பெண்கள். உங்களுக்கு என்ன பதில்? இயேசுவை ஏன் நசரேன் என அழைத்தார்கள்? இயேசுவை ஏன் நசரேன் என அழைத்தார்கள்? ஆப்ஷன்: யூதாவில் பிறந்ததால், 2வது பெத்லஹேமில் பிறந்ததால், 3வது கல்வாரியில் பிறந்ததால், 4வது நாசரேத்தில் பிறந்ததால். நாசரேத்தில் பிறந்ததால் நசரேன். ஆஃப் மார்க். 3வது திருமுழுக்கு யோவான் இல்லையா, என்ன பண்ணாரு? இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் இல்லையா. அவர் என்ன சொன்னார்? மக்களை பார்த்து சொல்லுவார். ஒரு குழுவை நான் சொல்றேன். விபூதி புதினப்ப நம்ம தலையில சாம்பல் பூசி அப்ப ஃபாதர் இந்த வார்த்தை சொல்லுவார். அதுதான் திருமுழுக்கு யோவான் சொல்வார். ஆப்ஷன்: ஐயோ உங்களுக்கு கேடு. 2வது நல்லா இருங்க. 3வது மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்க. 4வது நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே போவாய். தவறான பதில். ஃபர்ஸ்ட் டீம். திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு என்ன சொன்னாரு? மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். சரியான பதில். அரை மதிப்பெண்கள். இதோட கை தட்டலாம். ஒன்றாம் வகுப்பு பிரிவுக்கான கேள்வி. செபதேயின் மக்கள் யார் யார்? இயேசுடைய 12 சீடர்கள் பட்டியல்ல செபதேயின் மக்கள் 2 பேர் வைப்பாங்க. செபதேயுங்க தான் அப்பா பேரு, புரியுதா? செபதேயின் அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களும் இயேசுடைய சீடரா இருப்பாங்க. ஆப்ஷன்: உங்களிடம் கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பவர். உங்களிடம் கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பவர். 2வது சீமோன். 3வது அந்திரேயா. 4வது யாக்கோபும் யோவானும்.
யாக்கோபும் யோவானும். சரியான பதில், அரை மதிப்பெண்கள். இவ்வளவு கஷ்டமா? இயேசு யாரை பேய்களின் தலைவன் சொல்கிறான்? உங்களுக்கு பிடிச்ச டாக்டர் பேய்களின் தலைவன் பேரை சொல்வார் இயேசு இல்லையா? யார் பேய்களின் தலைவன்? ஆப்ஷன், இதுக்கு என்ன ஆப்ஷன் தரேன்னு தெரியல. ஆப்ஷன் ஏ குட்டி பிசாசு, இரண்டாவது கருங்காலி பிசாசு, மூன்றாவது பெயல்செபூல், நான்காவது இயேசு கிறிஸ்து. பேய்களின் தலைவன் யார்? மந்திரத்துக்கெல்லாம் போறீங்கண்ணே, ஜி பொம்பா செய்யறானே, தெரியுமா தெரியாதா? ஓகே, பாஸ். பேய்களின் தலைவன் யார்? ஆப்ஷன் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆப்ஷன் ஏ குட்டி பிசாசு, ஆப்ஷன் பி கருங்காலி பிசாசு, ஆப்ஷன் சி பெயல்செபூல், ஆப்ஷன் டி இயேசு கிறிஸ்து. யாரு? ஆப்ஷன் சி யாரு? பெயல்செபூல். சரியான பதில், அரை மதிப்பெண்கள். சரி, உங்களுக்கு தான் கேள்வி. இயேசு தாபர் மலை உருமாற்றம் அடைந்தார் இல்லையா? அப்ப 2 பேர்கிட்ட பேசிட்டு இருப்பார். இயேசு உருமாற்றம் அடையும் போது இல்லையா, 2 பேர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. யார்கிட்ட பேசிட்டு இருப்பாரு? ஆப்ஷன் ஏ பேதுருவும் யோவானும், ஆப்ஷன் சி யூதாஸ் இஸ்காரியோத்தும் யோவானும், ஆப்ஷன் டி மோசேவும் எலியாவும், ஆப்ஷன் டி பேதுருவும் யூதாஸ் இஸ்காரியோத்தும். ஆப்ஷன் ஏவா? தவறான பதில். இயேசு உருமாற்றம் அடையும் போது 2 பேர்ட்ட பேசிட்டு இருப்பார். ஆப்ஷன் ஏ பேதுருவும் யூதாஸ் இஸ்காரியோத்தும், ஆப்ஷன் பி அந்திரேயா மற்றும் யோவான், ஆப்ஷன் சி மோசே மற்றும் எலியா, ஆப்ஷன் டி இயேசுவும் கடவுளும். மோசே எலியா. சரியான பதில், அரை மதிப்பெண்கள். சரி, இயேசு பரிசேயரும் சைசையும் பார்த்து உங்களுக்கு ஐயோ கேடுன்னு எத்தனை முறை சொல்வாரு? ஐயோ உங்களுக்கு கேடு. ஆப்ஷன் ஏ 10 முறை, ஆப்ஷன் சி 7 முறை, ஆப்ஷன் பி 5 முறை, ஆப்ஷன் டி 3 முறை. மூணு முறை தவறு. செகண்ட் திங், இயேசு எத்தனை முறை ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்றாரு?
5 தவறான பதில். சி குரூப் 7 சரியான பதில், அரை மதிப்பெண்கள். இரண்டாவது குரூப்புக்கான கேள்வி. இயேசு இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்வதற்கு யார் தன்னுடைய கல்லறை கொடுத்தது? ஒருத்தர் வந்து தனக்கு வைத்திருந்த கல்லறைய இயேசு கொடுப்பாரு. இயேசு இறந்த பிறகு இறந்த இயேசுவை அடக்கம் செய்வதற்கு யார் தன்னுடைய கல்லறையை கொடுத்தது? ஆப்ஷன் ஏ யூதாஸ் இஸ்காரியோத்து, ஆப்ஷன் பி பெயல்செபூல், ஆப்ஷன் சி பிலாத்து, ஆப்ஷன் டி அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு. அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு, அரை மதிப்பெண்கள். மூன்றாவது அணிக்கான கேள்விகள். இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு அந்த சிலுவை மேலே என்ன வசனம் வைத்தார்கள்? இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச பிறகு அந்த சிலுவை மேலே என்ன வசனம் வைத்தாங்க? இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஆப்ஷன் இவன் ஒரு கலிலேயன், இரண்டாவது இவன் ரோமை படைவீரன், நான்காவது யூதனின் அரசன் நாசரேத்து இயேசு, ஆப்ஷன் டி இவர் பரதேசி. யூதனின் அரசன் நாசரேத்து இயேசு சரியான பதில், அரை மதிப்பெண்கள். இவ்வளோ ஈஸியாக கேட்டால் இவ்வளோ யோசிக்கிறீங்க நீங்க. சரி, இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு அந்த வசனம் வச்சிருப்பான் இல்லையா, என்னது ஐயன் அறைஞ்சிருப்பான் இல்லையா, எந்தெந்த மொழிகள் வைத்திருந்தார்கள்? எந்தெந்த மொழிகள்? ஆப்ஷன் 1 லத்தீன் மற்றும் அரமேயம், இரண்டாவது கிரேக்க மற்றும் அரமேயம், மூன்றாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம், நான்காவது மேலே சொன்ன எதுவும் இல்லை. லத்தீன், லத்தீன் மற்றும் அரமேயம் தவறான பதில். கோஸ் டு செகண்ட் டீம். என்னென்ன மொழிகள் வைத்திருந்தார்கள்? கிரேக்க மற்றும் அரமேயம் சரியான பதில், அரை மதிப்பெண்கள். இரண்டாவது குரூப்புக்கான கேள்வி. இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு யார் ஈட்டியால் இயேசுவின் விழாவை குத்தினார்? ஆப்ஷன் ஏ மைக்கேல் அதிதூதர், இரண்டாவது பிலாத்து, நான்காவது மூன்றாவதா? தவறான பதில், 0 மதிப்பெண். goes to third team. ஆப்ஷன் ஏ பிலாத்து, ஆப்ஷன் பி கொலையாளி, ஆப்ஷன் சி படை வீரர், ஆப்ஷன் டி மேலே சொன்ன யாரும் இல்லை. படை வீரர் சரியான பதில், அரை மதிப்பெண்கள். மூன்றாவது கணக்கு.
மத்தேயு நற்செய்தியை எழுதியவர் யார்? யோவான். தவறான பதில். மத்தேயு நற்செய்தியை எழுதியவர் யார்? ஆப்ஷன். கடவுளுக்கு அந்த சோதனை பார்த்தீங்களா? ஆப்ஷன் ஏ லூக்கா, ஆப்ஷன் பி மார்க்கு, ஆப்ஷன் சி யோவான், ஆப்ஷன் டி மேலே சொன்ன யாரும் இல்லை. லூக்கா. தவறான பதில். goes to first group. மத்தேயு நற்செய்தியை எழுதியவர் யார்? மத்தேயு. சரியான பதில். அரை மதிப்பெண்கள். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரத்துல பிலிப் வந்து யாரை திருமணம் செய்து கொள்வார்? மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரத்துல பிலிப் அரசன் யாரை திருமணம் செய்து கொள்வார்? ஆப்ஷன் இயேசுவை, ஆப்ஷன் பி பெயல்செபூலை, ஆப்ஷன் டி சி ஏரோதியா, ஆப்ஷன் டி சலோமி. சலோமி. தவறான பதில். goes to second team. ஆப்ஷன் ஏ இயேசு கிறிஸ்து, இரண்டாவது பெயல்செபூல், மூன்றாவது ஏரோதியா, நான்காவது சலோமி. பதில தெளிவா சொன்னாதான். ஆப்ஷன் சி. என்ன பதில் சொல்லணும்? ஏரோதியா. சரியான பதில். அரை மதிப்பெண்கள். இரண்டாவது குறிப்புக்கான கேள்வி. சலோமி யாருடைய தலையை வெட்டி தட்டில் கேட்டார்? சலோமி. ஆப்ஷன் இயேசு கிறிஸ்துவின் தலை, இரண்டாவது பவுலுடைய தலை, மூன்றாவது பேதுருடைய தலை, நான்காவது மேலே சொன்ன எதுவும் இல்லை. எதுவும் இல்லை என்பதுதான் சரியான பதில். யாருடைய தலை கேட்டா? திருமுழுக்கு யோவானுடைய தலை. அரை மதிப்பெண்கள். மூன்றாவது மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரத்திலே 14 தலைமுறை கொடுத்துருக்காங்க இல்லையா? முதல் 14 தலைமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதில் அன்னை மரியாள் எத்தனாவது பெண்ணாக அது கொடுக்கப்பட்டாங்க? பெண் பேர் இருக்கும். அதில் அன்னை மரியாள் எத்தனாவது பேர்? சின்ன வயசு. இப்போ தேர்னா ஒன்று கிடைக்காது. எத்தனாவது பெண்? ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ மூன்றாவது பெண், ஆப்ஷன் பி 5வது பெண், ஆப்ஷன் டி 10வது பெண், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 3 தவறான பதில். goes to first team. அன்னை மரியாளுடைய பெயர் எத்தனாவது பெண்ணாக அங்கே குறிப்பிடப்படுகிறது?
எதுவுமே இல்லை. தவறான பதிவு. செகண்ட் கேள்வி. ஆப்ஷன் ஏ 5வது பெண், சாரி 3வது பெண். ஆப்ஷன் பி 5வது பெண். ஆப்ஷன் சி 10வது பெண். ஆப்ஷன் டி மேலே சொன்ன எதுவும் இல்லை. 5வது பெண் சரியான பதில். அரை மதிப்பெண்கள். டீம் ஏ கணக்கு. 5 ரவுண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து 5 ரவுண்ட் தான் இருக்குது. சீக்கிரம் வந்து பிடிச்சினா நீ வீட்டுக்கு போயிடலாம். சரி, நேரம் வந்து ரொம்ப நேரம் போனால கடைசி ரவுண்டு. சரி, ஆளாருக்கு ஒருவருக்கும் ஒரு கேள்வி. இதில் நீங்கள் எப்படி போறீங்களோ தன் மாதிரி மதிப்பெண் போகும். சரிங்களா? முதல் குழுவுக்கான பதில். இயேசுடைய தலைமுறை அட்டவணை மொத்தம் எத்தனை? இயேசுடைய தலைமுறை அட்டவணை. ஆப்ஷன் 24. ஆப்ஷன் பி 14. ஆப்ஷன் சி 2. பதில். மத்தேயு இயேசுனுடைய சீடரா? சீடரா? சரியான பதில். அதுக்கே இவ்வளோ தயங்குறாங்க. சரி, உனக்கு ஈஸியான கேள்வி. சரிங்களா? ஏற்கனவே கேட்ட கேள்வி தான். மத்தேயு நற்செய்தியில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு? 28. சரியான பதில். 3 பேரும் கரெக்டாக வெளியே முடிச்சிட்டாங்க. பங்கெடுத்த அனைத்து பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஜோரா கை தட்டிடலாம். எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அடுத்த குயிஸு அடுத்த மாதம் வச்சுப்போம். சரிங்களா? பெற்றோருடைய ஒரு சிறிய வடிவெல்லாம் பெரிய கஷ்டமான கேள்வி கேட்க போகிறது கிடையாது. நிறைய கேள்விக்கு நம்மளுக்கு பதில் தெரிஞ்சிருக்காது. அதுதான் வந்து நம்ம வந்து பரம்பரையாக நம்ம கிறிஸ்துவம் சொல்லிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான கேள்வியெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையான அடிப்படையான கிறிஸ்துவதற்கான ஒரு கேள்வி தான். பட் இருந்தாலும் நமக்கே வந்து இது தெரியாமல் இருக்கும். சரி, அந்த பிள்ளைங்களை நம்ம குறை சொல்லப்படல. நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது கதை சொல்லும் போது இப்படி சொல்லி வளர்க்கணும். இயேசு யார் அம்மா யார் அப்பா அதை விட்டுட்டு கெட்டவாதான் சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளை வளர்க்குறதுல இது கிடையாது. அவனை போல போய் சொல்லு, அங்கே போய் இதை வாங்கிட்டோம் அதை என்ன சொல்லி வளர்க்கக்கூடாது. இப்படி வளர்க்கும் போது தான் எது சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த ப்ரொட்டஸ்டன்டுடைய அந்த பைபிள் கிளாஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம பிள்ளைங்களோட ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. இதே இந்த கேள்விலாம் கேட்டு வச்சுங்களேன் 10 நிமிஷத்துக்கு இடமா அடிப்பாங்க. வேணா உங்களுக்கு வேணா ஷோ காமிக்கணும்னா ஆனால் கூப்பிட்டு பாருங்க. அந்த பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் இருப்பாங்க. ரொம்ப ஷார்ப்பாக பதில் சொல்லுவாங்க. இவ்வளோலாம் தடவிட்டு இருக்க மாட்டாங்க. இப்படி ஆப்ஷனும் தர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டால் கூட மிக எளிமையாக பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படிதான் வளர்ப்பாங்க. பிள்ளைங்க வீட்டில் இருக்கும் போதே ஜெபங்கள் பைபிள் படிக்கணும் போகணும் வரணும். நான் ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு மத்திய நெச்சரியில் தான் கேள்வி கேட்க போகிறான்னு. நீ காலையில் தான் அந்த பிள்ளைங்க மத்திய நெச்சரி எங்கே இருக்குன்னு தேடி போட்டுதுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இது நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது தான் ஞானத்தில் வளர்க்கும்போது நல்லாயிருக்கும். பரவாயில்ல, இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பதில் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 5 பிள்ளைகள் சிறப்பான பாராட்டுகள். நல்லா கதை நீட்டாக சொல்லி கொடுத்தாங்க. உருவாக்கிய பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். இது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன கதையை சொல்லி ஊக்கப்படுத்து. நம்ம விழுத்தில் நிறைய கதைகள் இருக்குது. அந்த கதை சொல்லிட்டு வளர்த்துங்க. தூங்கும் போது இது மாதிரி கதை சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செல்போனை கொடுத்துட்டு இதை பாரு அப்படின்ட்டு விட்டு போயிடும். அதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு நல்லதே கிடையாது. அது அறிவுக்கும் சரி, அது சிந்தனை ஆற்றலுக்கும் சரியாக இருக்காது. ஆகவே பங்கெடுத்த மாணவர்களுக்கும் ஊக்கமூட்டிய பெற்றோர்களுக்கும் நம்மளுக்கு நெறியாக இருந்த பேராசிரியர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பிள்ளைங்க ஏஞ்சி கீழே போயிடலாம். தேங்க்யூ. ஜோரா கை தட்டுங்க எல்லாரும். நடுவர்கள் இப்பொழுது முடிவுகளை அறிவிக்கின்ற நேரம். பங்கு தந்தையர்களையும் நடுவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஃபாதர் வாங்க. ப்ரொஃபசர், இப்பொழுது வாழ்த்து செய்தியை வழங்க நம்முடைய
பாசத்திற்குரிய உதவி பங்கு தந்தை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். வாங்க சார், வணக்கம். பங்கு தந்தை அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இறை மக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும், எதனாச்சும் இப்படிலாம் பேசுறதுக்குன்னா பின்னுக்கு நம்ம நின்று கமெண்ட் பண்ணுறது தான் நல்லா இருக்கே தவிர பங்கெடுக்கணும்னு ஒரு ஆசை. அதே சமயத்தில் இன்னைக்கு அவங்களும் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் பின்னுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, அழகா அவங்க எப்படி பேசுறாங்க பாரு, கதை நல்லா சொல்கிறாங்களே. அதுக்கடுத்து வினாடி வினா மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற மாதிரி எதனாச்சும் ஒன்று புதுசாக எதனாச்சும் இன்வென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக எனக்கு பிடிச்சது இந்த கதை சொல்கிறது. நல்ல கதை சொல்கிறாங்க. இதைத்தான் நீங்களும் நானும் அவங்களுக்கு ஊட்டுறது, கதை சொல்லி பழகிறது. அது ரொம்ப நல்லது. கதை சொல்ல வைக்கிறதும். அதுக்கடுத்து கேள்வியை பார்த்தீங்களா? நேற்று நீங்கள் பூசைக்கு வந்துருக்கீங்கன்னா தெரியும். நேற்று யாருடைய ஃபீஸ்ட்டு? புனித மத்தை. கரெக்டாக சொல்கிறீங்களா? இன்னைக்கு முக்கால்வாசி கேள்வி அந்த கேள்வி தான் வந்துச்சு. நேற்று நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த இதுலேருந்து அழகாக கேட்டுட்டு இருந்தாரு. யார் மத்தை வச்சுன்னு கேட்டால் நீங்களே அப்படியே அமைதியாக இருக்க கேட்டால் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஓகேவா? நல்லது. எப்பயும் பார்த்தாலும் தவறு செய்கிறது இயற்கை. அதை நம்ம மாற்றிக்கிறணும், அதான் முக்கியம். ஓகேவா? பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? கீழே இருந்துக்கிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது. ஆப்ஷன் கேளு. நல்லதுங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் வீட்டில் கேட்டு வைங்க. அப்போ தான் அந்த குழந்தை நல்லா பழகி நல்லா வந்து நம்ம நல்லா பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் உற்சாகப்படுத்தணும். எப்படி சார் எல்லா பேரும் வந்து பேச விட்டுனா எவ்வளோ போல்ட்டாக பேசுகிறாங்க, அதைத்தான் நம்ம ஊக்குவிக்கணும். நல்லா பேசணும். அப்போ இங்கே பேச விட்டு அடுத்த இடத்துக்கு போக விட்டியும் நல்லா இருப்பாங்க, ஷைனிங் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்கானா பெற்றோராகிய நீங்கள் எல்லா பேரும். நான் அதுக்கடுத்து இன்னொன்று வச்சுருந்தாங்க ஒரு ஆப்ஷன். என்ன ஆப்ஷன்? உங்களுக்கு எல்லா பேர்த்துக்கும் பெரியவங்களுக்கும் நல்லா ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும்னு சொல்லி தான் கும்மி அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதானே? எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கேங்க. எங்கள் ஊர்லேன்னா கும்மினா நல்லா வெளுவெலுன்னு எடுப்பாங்க. அதுவும் முக்கியமாக என்ன சொல்கிறது, இந்த இதெல்லாம் போட்டு வைப்பாங்களோ, விதையெல்லாம் போட்டு மருதாணி மாதிரி என்ன சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க, முளைப்பாரி. நல்லா சொன்னீங்க. முளைப்பாரி போட்டு ரவுண்டு வெட்டி அடிப்பாங்க. தன்னே நானே அதெல்லாம் எனக்கு தெரியல. நல்லா பாடுவாங்க. ஏன் அம்மா இருக்காங்க, இந்த அம்மா நீங்கள் பாட மாட்டீங்களா? பாடுவாங்க. கூச்சப்பட்டு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் முடிச்சவனே வரீங்க. சிறிய புஷ்பம்மா வந்து கரெக்டாக பாடுறீங்க. எங்க இருக்க அவங்க? நான் நினைச்சது எங்க இருக்காங்க அம்மா? வாரீங்க, அடுத்து வாரீங்க. ஃப்ளோர் அம்மா அடுத்து கட்டாயம் பாடுறீங்க. கட்டாயம் வந்து பாடுறீங்க, எங்களை என்கரேஜ் பண்றீங்க, பிள்ளைகளை என்கரேஜ் பண்றீங்க. உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறணும். அதுக்கடுத்து நல்ல பாட்டு நிறைய பாட்டு இருக்குல்ல. என்ன வேற பாட்டு, என்ன பாட்டு இருக்கு? நிறைய இருக்கு. கும்மி அடிக்கிறது. வேற எதெல்லாம் தெரியுமா? ஏங்க யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு மட்டும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? அடுத்தது வேற 2 பேரும் வச்சு வந்து பாருங்க. இங்க வந்து பாடுறீங்க, மறந்துடாம பாடுறீங்க. சார் எல்லாம் புதுசா கேட்கறக்காண்டி ஆசையா வந்திருக்காங்க. நாங்களும் ஆசையா இருக்கோம். கட்டாயம் நீங்க கும்மி அடிக்கிறீங்க. ஆனா லாஸ்ட்ல பாட்டு போட்டு கும்மி அடிக்கிறது அது வேற. நம்ம பாடி ஒழுங்கா பாடி கும்மி அடிக்கிறது வேற. அதுதான் முக்கியம். அதனால நீங்க எல்லா பேரும் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அடுத்த ப்ரோக்ராம் எப்போ வருதோ அப்ப எல்லா பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்க வீட்டுல எல்லா பேர்ட்டையும் சொல்லுங்க, அவங்க பண்றாங்களே நீ பண்ணுப்பா. என்கரேஜ் பண்ணணும். வாழ்க்கையில யாரெல்லாம் என்கரேஜ் பண்றீங்களோ அவங்க நல்லா வருவாங்க. அதைத்தான் நம்ம வாத்தியார்கிட்ட இருந்து எல்லா பேர்கிட்ட இருந்து ஸ்டாலின் சாருங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்க பாருங்க. இதுதான் எதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணணுமா ரெடி, பாட்டு பாடணுமா ரெடி, பேசணுமா ரெடி, கதை சொல்லணுமா இன்னும் நல்லா பேசலாமே, கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு பேசுனதெல்லாம், இன்னும் அதிகமா என்கரேஜ் பண்ணுங்க. கட்டாயம் பிள்ளைங்க நல்லா வளருவாங்க. இதுக்கெல்லாம் எல்லாம் இறைவன் நம்ம எல்லாம் ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். ஓகேவா? முயற்சி திருவினை ஆக்கும் சொல்லுவாங்கல்ல. நம்ம எல்லா பேரும் முயற்சி எடுப்போம். கண்டிப்பா இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி. மீண்டுமாக நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி கரவொலி மூலமாக செலுப்போம். நன்றி ஃபாதர், தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ். இப்போ நடுவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கதை சொல்லனுடைய 5 போட்டியாளர்கள், அதில் ரிசல்ட்டு ஜெயமோகன் சார். சரி. இல்லை, காலையில் பூசையில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன்.
அந்த பெண்கள்லாம் கும்மி அடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை சொன்னாங்க போட்டி கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம் ஃபாதர், கும்மி அடிக்கிறேன்னு தெரியாது, ஏன்னா போட்டி வந்து வீட்டு அடிக்கிறதுல யார் ஃபஸ்ட்டு போட்டானா வருவேன்னாங்க. ஏன்னா அந்த விபரீத விளையாட்டுக்கெலாம் நான் வரல, அதனால் வந்து அந்த விளையாட்டெல்லாம் வீர விளையாட்டுலாம் வேணாம். ஃபாதர் சொன்ன மாதிரி வருகின்ற நாட்களில், ஏன்னா இதெல்லாம் வந்து கிராமிய கலைங்கிறது வந்து நம்முடைய ரத்தத்தில் ஊறியது. சரி, எப்படி தெருக்கு நாடகங்கள் இப்படிலாம் போட்டோமோ அதே மாதிரி அந்த கும்மியடி, கோலாட்டம் இதெல்லாம் வந்து தேர் திருவிழாக்களில் அதிகமாக விளையாடுறது. நம்ம ஊரில் தேர் திருவிழானா உடனே ட்ரம் செட் அடித்து டான்ஸ் ஆடி மட்டும் சொல்கிறோம், அது கிடையாது. நம்முடைய தேர் திருவிழாவில் அந்த தேருக்கு முன்பாக பெண்கள் அந்த கையை தட்டி அந்த கும்மி அடிக்கிறது, ஆண்கள் கோலாட்டம் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பின்பற்றப்படுகின்ற ஒரு கலை நிகழ்ச்சிகள். ஆனால் இந்த பக்கம் தான் இல்லை. நீங்கள் பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்டம், சிவகங்கை, மதுரை மறைமாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா தேருக்கு முன்னாடி இதுதான் வந்து அலோவ் பண்ணாங்க. மற்ற எதுவுமே நீங்கள் ஆரம்ப டான்ஸ்லாம் அங்கே அலோவு கிடையாது. கோலாட்டை எவ்வளோ அடிச்சிக்கலாம், கும்மி அடிச்சிக்கலாம். இதெல்லாம் மண்ணுடைய கலைகள். அது அடுத்த இதில் வந்து அநேகமாக நீங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன். இப்பயே கற்றுக்குங்க, நல்லது. அநேகமாக கும்மி அடிக்கிற ரெடி ஆகிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் உட்காந்து பார்க்க சொன்னோடனே எல்லாம் வீரம் பொங்கி எங்கே வந்து உட்கார வச்சு எல்லாம் வந்து கும்மி அடிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் வினோத் உதயன் அவர்கள் கும்மி பாடலை பாட இப்பொழுது வருகிறார். கிராமிய பாடல். வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. இல்ல நீங்க வந்து கும்மி பாட்டு தெரியலன்னா ஒண்ணு இல்ல, நீங்க போயிட்டு கோயம்புத்தூர் அந்த கிராம நாடுகள் போட்டீங்கன்னா நிறைய ஆடுவாங்க. பாக்கு மர தோப்பினிலே பாட்டிசைக்கும் குருவிகளே. என்ன மச்சான், என்னை பற்றி பாட சொன்னா குருவியை பற்றி பாடுற? உன்னை பற்றி தானே பாடிடுறேன். ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகல கண்பிடிச்சேன், ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகல கண்பிடிச்சேன், ராப்பகல கண்பிடிச்சேன் ராணி ஒன்ன கைபிடிச்சேன், ராப்பகல கண்பிடிச்சேன் ராணி ஒன்ன கைபிடிச்சேன், ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகல கண்பிடிச்சேன், ராப்பகல கண்பிடிச்சேன் ராணி ஒன்ன கைபிடிச்சேன். மஞ்ச செவந்தி பூவா சாணி பூண்டியில் பூத்த பூவா, மஞ்ச செவந்தி பூவா சாணி பூண்டியில் பூத்த பூவா, சாணி பூண்டிக்கு போய் வந்த சாமந்தி பூ வாங்கி வந்த, சாணி பூண்டிக்கு போய் வந்த சாமந்தி பூ வாங்கி வந்த, ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகல கண்பிடிச்சேன், ராப்பகல கண்பிடிச்சேன் ராணி ஒன்ன கைபிடிச்சேன், சாணி பூண்டி கோயிலுக்கு சாமிய நாம் பார்க்க வந்தேன், சாணி பூண்டி கோயிலுக்கு சாமிய நாம் பார்க்க வந்தேன், சாமியை தான் பார்த்து விட்டு ஸ்டாலின் சாரையும் பார்த்து வந்தேன், சாமியை தான் பார்த்து விட்டு ஸ்டாலின் சாரையும் பார்த்து வந்தேன், ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகல கண்பிடிச்சேன், ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகல கண்பிடிச்சேன், ராப்பகல கண்பிடிச்சேன் ராணி ஒன்ன கைபிடிச்சேன். வேளாங்கண்ணி கோயிலுக்கு வேலைக்கழக பார்க்க போன, வேளாங்கண்ணி கோயிலுக்கு வேலைக்கழக பார்க்க போன, வேலைக்கழக தாமரந்த வெண்ணிலவே ஒன்ன கண்ட, வேலைக்கழக தாமரந்த வெண்ணிலவே கண்ணமர்ந்த, ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகல கண்பிடிச்சேன், ராப்பகல கண்பிடிச்சேன் ராணி ஒன்ன கைபிடிச்சேன், வண்டாடும் சோலையில வந்து இங்கு போனது யார், வண்டாடும் சோலையில வந்து இங்கு போனது யார், மாடப்புறா என்றல்லவோ மதிமயங்கி போனேண்டி, மாடப்புறா என்னல்லவோ மதிமயங்கி போனேண்டி,
ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகல கண் விழிச்ச ராணி உன்னை கைபிடிச்ச. சூப்பர் சார். உண்மையிலுமே சாணிப்பூண்டி கிராமம் வந்து பாக்கியம் பெற்றது. இந்த 13 ஆண்டு கால பயணத்தில் பேராசிரியர் வினோத் இதயன் என்பவர் இப்படிப்பட்ட பன்முக சிந்தனையோடு கலைத்திறமைகளை உள்ளடக்கிய ஒரு பேராசிரியர் என்பதை இன்று நிரூபணமாயிருக்கிறது. அந்தோனியருடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, எங்கள் பங்குசாமியருடைய ஆசீர்வாதம், எங்கள் ஊரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவாக இருக்கும். விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். ஜோரா ஒரு கைத்தட்டலாம் நினைக்கிறேன் சாருக்கு. இப்பொழுது போட்டியின் முடிவுகளை அறிவிக்க பேராசிரியர் தர்மராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கதை சொன்னவங்களுடைய போட்டி முடிவுகள், அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் வில்சன் அவர்கள் குயிஸ் வினாடி வினானுடைய முடிவுகளை அறிவிப்பார். அனைத்து இறை பொதுமக்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த 2 அருத்தந்தையர்களை பயன்படுத்தி கொடுங்கள். ஏன்னா உங்களுடைய பங்குச்சாமியா இருக்கார்லே ஜேம்ஸ், அவங்க ஊர் பார்த்தீங்க அப்படின்னா வரதராஜன்பேட்டையில் ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு ஃபாதர் ஒரு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அடுத்து எங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த ஊரில் துணை பங்குச்சாமியாராக இருக்காரு. அவர் வந்து உண்மையிலே சிந்தலச்சேரி இந்த ஊரை எடுத்துட்டோன்னா ஒவ்வொரு வீட்டையும் இப்படி பார்க்க முடியாது, இப்படி மேலே தான் பார்க்கணும், அண்ணாந்து பார்க்கணும். இந்த மதுரை மறை மாவட்டத்தை ஆளக்கூடியவங்க யார் அப்படின்னா சிந்தலச்சேரி மக்கள் தான். உண்மையிலே இந்த 2 ஃபாதர்களும் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா அந்த காம்படிஷன் வச்சார் பார்த்தீங்களா, இந்த மறை வெறுப்பு நாயர்ல பசங்க எல்லாத்துமே விவிலிய போட்டி நடத்துறாங்களே. உண்மையிலே நான் ஃபாதரை கேட்கும்போது சொன்னாரு, ஃபாதர் ஒவ்வொருத்தனாச்சும் இந்த ஊர்ல இருந்து ஒரு இறை அழைத்தல் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே அவர் சொன்னாரு, நான் காசு செலவு பண்ண ரெடியா இருக்கிறேன், ஆனா இந்த ஊர் மக்கள் தான் வரமாட்டேங்கிறாங்க. உண்மையிலே இந்த ஃபாதர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்காகவே உங்களை நோக்கி திருச்சபை நோக்கி பயணிடுங்கள். சாணிப்பூண்டி வேலூர் மறை மாவட்டத்தை ஆளட்டும் என்று கூறி கதை சொல்லுகிற போட்டியில் மிகவும் சுவாரஸ்யமான இருந்தது. இந்த கதை சொல்லுகிற போட்டியில் எங்களுக்கு நடுவர் அவர்களுக்கு மிகவும் கடுமையான நிகழ்வாக இருந்தது. இந்த நிகழ்வில் நாங்கள் நடுவர்கள் முடிவின் அடிப்படையில் 3ஆம் இடத்தை பெறுபவர் தோழி நான்சிகா அவர்கள் 3ஆம் இடத்தை பெறுகின்றார். இந்த 2ஆம் இடத்திற்கு மிகவும் வணக்கம். இந்த 2ஆம் இடத்திற்கு 2 பேருமே மிகச்சிறந்த கதை சொல்பவர்களாக இருக்கார்கள். வருங்காலத்தில் மாரி செல்வராஜர் போன்ற மிகப்பெரிய டைரக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது. அந்த வகையில் டெரின் டிவின் அவர்களையும் அனுசதியா இவர்கள் 2 பேருமே 2ஆம் இடத்தை பெறுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் இடத்தை பெறுபவர் தோழி டிவினா ரிச்சர்ட் அவர்களையும் முதலில் மத்தியில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள் பல. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதுல சிறப்பு பரிசு, மிக மிக சிறப்பு பரிசு அந்த யார் அது ஃபெமி அவர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் நிச்சயமா கொடுப்பாங்க. ஃபெமிக்கு ஒரு தடவை கைத்தட்டுங்க எல்லாரும். சூப்பர். அடுத்த போட்டிகளை முடிவுகளை வாசிக்க பேராசிரியர் வில்சன் அவர்கள், நேரமின்மை காரணத்தினால் விரைவாக முடிக்கப்படுகிறது. பேராசிரியர் வில்சன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். குயிஸ் காம்படிஷன் பிள்ளைங்க அருமையாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஃபாதர் சொன்னது மாதிரி லாஸ்ட் மினிட்ல தான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் முன்னாடி இருந்தே நிறைய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான கொஸ்டின்ஸு ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையா தெரியும். இதனோட நோக்கம் என்னன்னா, நீங்கள் கடவுளை பற்றி, கிறிஸ்துவ மதத்தை பற்றி, அனைவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தானே ஒழிய மற்றபடி படிக்கிறதுக்காக மட்டும் நினைக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் நீங்கள் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த ஆன்மீகத்தில்
வளர்ச்சி பெறணுன்றதுக்காக தான் இந்த காம்படிஷன்லாம் வைக்கிறது. அதை நீங்கள் தேர்ந்து தெளிந்து சிறப்பாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் அருமையாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் மூன்றாவது இடத்தை பெறும் அணி டீம் சி. டீம் சி. இரண்டாம் இடத்தை பெறும் அணி டீம் ஏ. ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு முதல் இடத்தை பெறும் அணி டீம் பி. ஃபர்ஸ்ட் டீம் சி. தேர்ட் பிளேஸ் டீம் சி. வாங்க. தேங்க்யூ வெரி குட். தேங்க்யூ. இரண்டாம் பரிசு பெறும் அணி டீம் ஏ. இந்த டீம் முதல் ரவுண்ட்ல சிறப்பா அவங்க தான் அதிக மதிப்பெண் பெற்றாங்க. பட் இரண்டாம் ரவுண்ட்ல தான் மார்க் கொஞ்சம் கம்மி ஆயிட்டாங்க. பட் எனிஹவ் தேங்க்யூமா டீம் ஏ செகண்ட் பிளேஸ். டீம் பி அவங்க முதல் ரவுண்ட்ல கொஞ்சம் மதிப்பெண் எடுத்தாலும் இரண்டாம் ரவுண்ட்ல நல்ல மதிப்பெண் எடுத்துட்டாங்க. எஸ், டீம் பி இஸ் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். எஸ், தேங்க்யூமா. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு காலாண்டு தேர்வு இருக்கிறதுனால நம்ம அனைவரும் சார்பாக நன்றியுரையை வழங்க, வாழ்த்து செய்தியாக வழங்க பேராசிரியர் ஜெயமோகன் அவர்களை அன்போடு நன்றியுரை. அனைவருக்கும் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த டைம் பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா அந்த வினா போட்டிக்கு ஒரு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லோரும் இதுமாரி பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அப்போ தான் அந்த பயம் நீங்கி எல்லாமே வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லா உறுதுணையாக இருக்கும். இதுக்கு ஏற்பாடு செஞ்ச பங்குத்தந்தை அவர்களுக்கும் துணை பங்குத்தந்தை அவர்களுக்கும் ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கவிதை கவிதை வந்து அப்புறமா சொல்றேன். மீண்டும் ஒரு முறையாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய சார்பாகவும் எங்களை சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த விழாவிற்கு அழைத்து சிறப்புமை செய்த அன்பின் இலக்கணமாகவும் ஆற்றலின் சிகரமாகவும் இருக்கக்கூடிய பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கும், உழைப்பிற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய உதவி பங்கு தந்தை லாரன்ஸ் அடிகளார் அவர்களுக்கும், கல்வி பணியும் சமூக பணியும் தன் இரு கண்களாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் பேராசிரியர் ஸ்டாலின் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவிகளுக்கும் மற்றும் இந்த விழாவினை கண்டுகளித்த பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறியிடம் சார். நன்றி, வணக்கம்.